நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 24/8/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 8ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மற்றும் 8:45, மாலை 3:15 மற்றும் 4:15. கௌரி நல்ல நேரம் காலை 1:15 மற்றும் 2:45, மாலை 1:30 மற்றும் 2:30. ராகு காலம் 4:30 மற்றும் 6, குளிகை 3 மற்றும் 4:30, யமகண்டம் 12 மற்றும் 1:30, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். திதி இன்று பிற்பகல் 12:37 வரை பிரதமை, பின்பு துவிதியை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:27 வரை மகம், பின்பு பூரம். யோகம் இன்று அதிகாலை 2:27 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 2:27 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். மேஷம் ராசினியர்கள். இன்று எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை இருக்குங்க. சாதிக்கக்கூடிய வல்லமையும் இருக்கின்றது. துணிச்சல் கண்டிப்பாக உருவாகக்கூடும். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கக்கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடுங்க. வாடிக்கையாளரின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். சக நண்பர்களின் ஆதரவு கிடைக்க கொடுங்க. பாராட்டும் புகழும் இன்று ஏற்படக்கூடும். மதிப்பு மிக்க நாளாக இருக்க கொடுங்க. அரசு வழியில் உங்களுக்கு மானிய உதவிகள் கிடைப்பதற்கான சூழலும் இருக்கின்றது. அதற்கான முயற்சிகள் கூட வெற்றியை கொடுக்கும். சுபகாரியங்கள் யாவும் கண்டிப்பாக கைகூடும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. இன்று கலைத்துறையில் உள்ளவருக்கு புது புது வாய்ப்புகள் வந்து அலைமோதக்கூடும். உங்களுடைய தகுதி திறமைகளை இன்று நீங்க வளர்த்துக் கொள்வீர்கள். வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். கலை சம்பந்தப்பட்ட துறைகளில் நல்ல உயர்வுகளை கண்டிப்பாக பெற முடியுங்க. இன்று மேஷம் ராசினியர்கள் எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை பெறுவீர்கள். துணிச்சுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அந்நிய தேச பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். பெண்களுக்கு இன்று செலவுகள் ஒரு பக்கம் கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இருக்காது. எல்லாம் சுமூகமாக செல்லக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். இன்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. உயர்கல்வி சிறப்பாக அமையும், பயப்பட வேண்டாம். கல்விக்காக எடுக்கும் ஒவ்வொரு முடியிலும் வெற்றி இருக்கக்கூடும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி, இந்த நாள் உங்களுக்கு சுகபோக வாழ்க்கை அமைதிவிடக் கொடுங்க. எண்ணங்களுக்கு ஏற்ப வாழ்க்கை அமைதிவிடக்கூடும். எதையும் சாதிக்கக்கூடிய துணிச்சல் வரக்கூடும். காணாமல் தெரிய பொருள் கையில் கிடைக்கக்கூடும். அனைவரும் வியக்கும் வகையில் நடந்து கொள்வீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. வாடிக்கையாளர்களை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். பரணி, இன்று நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்கக்கூடும். உங்களுடைய திறமைகள் என்று வெளிப்படக்கூடுங்க. சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். என்று நீங்க முடிஞ்சளவு கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்வதும் சிறப்பு. கிருத்திகை, நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். புதிய கனவுகள் கண்டிப்பாக மேலோங்கும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல எண்ணங்கள் என்று வெளிப்படக்கூடுங்க. என்று நீங்க சொத்து பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியும். சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. ரிஷபம் ராசினியர்கள் இன்று கோவில் விசேஷங்களை முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். திட்டமிட்ட காரியங்களை அலைந்து தெரிந்து முடிக்க வேண்டியிருக்கும். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். நிதானமாக பழைய கடனை தீர்க்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். வியாபாரத்தில் போட்டிகளையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். லாபம் சீராக இருக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது. தலைகளை தாண்டி முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. அரசு வழியில் எதிர்பார்க்கும் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கப்பெறும்.
நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். வெறும் விதத்தில் வாழ்க்கை அமைதிவிடக்கூடும். இன்று முறையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறக்கூடுங்க. உடல் நலத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். விரும்பும் விதத்தில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். சவாலான வேலைகளையும் சிறப்பாக செய்து முடிவீர்கள். பணவரவு சீராக இருக்க கொடுங்க. கூடுமான வரை இன்று நீங்க சொன்ன சொல்லை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பெண்கள் இன்று நியாயமாக நடந்து கொள்வீர்கள். நேர்மையுடன் செயல்படுவீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை திருப்பங்கள் இருக்கும். விருப்பங்கள் கூடும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்வது நல்லது. கல்விக்கான முடிவில் தெளிவாக எடுக்க வேண்டும். மாணவர்கள் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். முடிவில் லாபகமாக இருப்பீர்கள். என்று உங்களுக்கு கல்விக்கான பிரச்சனைகள் ஓரளவு சரியாகி நிம்மதி ஏற்பட கொடுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் ஞாயிற்றுக்கிழமை என்பதினால் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்று நீங்க விடாப்பிடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அமையக்கூடும். சாதகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உடல்நலத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். என்று நீங்க வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைதிவிடக்கூடும். கலை சம்பந்தப்பட்ட துறைகளில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். தடைகளை உடைத்தறிந்து கண்டிப்பாக முன்னேறி செல்வீர்கள். ரோகிணி. என்ற முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. இரவும் பகலும் உழைத்து உழைப்பதற்கு நல்ல பலன் கிடைக்கும். அனைவரும் அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். தடைகளை தாண்டி இன்று நீங்க முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கையில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்ல கொடுங்க. முடிவுகளை லாபகமாக இருப்பீர்கள். என்று நீங்க முடியாத காரியங்களை கூட முடித்து காட்ட முடியும். சாதகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு ஓரளவு மகிழ்ச்சி மிகுந்த நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். மிருக சிரிஷம். நல்ல செயல்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். போட்டி பொறாமைகளை இன்று நீங்க விட்டு செல்வீர்கள். இன்று தடைகளை தாண்டி கண்டிப்பாக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். திட்டமிட்ட காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். பழைய கடனை தீர்ப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். சகோதர வகையில் உங்களுக்கு நல்லது நடக்க கொடுங்க. வாய்ப்புகள் வாயிலுக்கு அது வந்து தட்டக்கூடும். இன்று நீங்க திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள் இன்று சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். திட்டமிட்ட காரியங்களை அற்புதமாக செய்து முடிக்க முடியும். சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடித்து காட்டுவீர்கள். சகோதர வகையில் ஆதாயம் கண்டிப்பாக இருக்குங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீர்கள். அறிமுகம் இல்லாதவரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள். திறமைகளை கண்டிப்பாக வெளிப்படுத்துவீர்கள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. எதிர்பாராத லாபங்கள் கண்டிப்பாக பெறக்கூடும். கொடுக்கல் வாங்கல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கைகூடும். எதிரிகள் தவிடுபடி ஆகும் நாள் என்றே சொல்ல முடியும். பெண்கள் இன்று சிரமம் இல்லாமல் பணியில் ஈடுபடுவீர்கள். சிறப்பான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இன்று மனம் விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைதி விடக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக கை கொடுக்கும். பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. உயர்கல்வி சிறப்பாக இருக்கும். தடைகளை உடைத்திருந்து வெற்றி பெற முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று நுட்பமான வேலைகளை இன்று செய்து முடிப்பீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். சவால்களை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். எடுக்கும் முடிவுகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுக்கல் வாங்கல கண்டிப்பாக வெற்றி இருக்கும்.
பெரிய மனிதர்களின் சந்திப்பு என்று ஏற்படக்கூடும். என்று நீங்க உங்க வேலைகளை அற்புதமாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முடிஞ்ச அளவு எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள். அது வெற்றியை கொடுக்கும். திருவாதிரை தாய் தந்தையிடம் பார்த்து பேசுங்கள். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். புதிய தொடர்புகள் இன்று பலம் பெற கொடுங்க. கூட்டு முயற்சி வெற்றியை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல முன்னேற்றம் இருக்கும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி கொடுக்கும். என்று உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. புனர்பூசம் காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். சகோதர வகையில் ஆதாயம் ஏற்படக்கூடும். விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்கள் வேலைகளை நீங்க கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தேட வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சீராக இருக்க கொடுங்க. என்று முடிஞ்சளவு கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்வது மிக சிறப்பு. கடகம் ராசினியர்கள் இன்று பல விஷயங்கள்ல உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சொத்து பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். மனசுக்குள் ஒருவித பயம் இருந்து கொண்டிருக்குங்க. அனைவரிடத்திலும் பணிவாக நடந்து கொள்வது மிக நல்லது. வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விருப்பீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் அவ்வப்போது டென்ஷன் ஆவீர்கள். விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழல் இருக்குங்க. உற்றார் உறவுகளின் வருகை கடந்த கால பிரச்சனைகளை கண்டிப்பாக தீர்க்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை நிலைநாட்டுங்க. புதிய முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வாழ்க்கையில் நீங்க சிறந்து விளங்க முடியுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். இன்று உங்கள் மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். நண்பர்களுடன் மனம் விட்டு பேசி மனம் மகிழ்வீர்கள். அரசாங்கம் மூலம் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படக்கூடும். காலை நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். ஓரளவு தொட்டது துலங்கும் நாளாக இருக்க கொடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. இருப்பதை வைத்துக் கொண்டு அற்புதமாக வாழ்க்கை நடத்துவீர்கள். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதுமை பதைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும், திட்டமிடுதல் வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கை கொள்ள வேண்டும். என்று மாணவர்கள் யாருடைய பேச்சையும் கேட்டுக்கொள்ளுங்கள். நல்லது கெட்டதுகளை பிரித்து பாருங்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களால சாதிக்க முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் என்று கலைத்தொழில் மிகுந்த ஆர்வம் ஏற்பட கொடுங்க. நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். போராடி வாழ்க்கையில கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். உற்றார் உறவினர்களின் வருகை இருக்க கொடுங்க. கடந்த கால பிரச்சனை மறந்து ஒற்றுமையுடன் செயல்படுவீர்கள். நிதி நிலைமை கண்டிப்பாக சீர்படும். விட்டு கொடுத்து சென்றால் எதிரும் வெற்றி இருக்கும். என்று உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியும். பூசம் அபார திறமை கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். வருகின்ற வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். தெய்வீக சிந்தனை என்று மேலோங்கி விடக்கூடும். அரசால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படக்கூடும். வழக்கு விவகாரங்களை வெற்றி ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். முயற்சி மட்டும் பண்ணுங்கள். ஆயில்யம் என்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். ஒற்றுமையுடன் இன்று எதிலும் ஈடுபடுவீர்கள். நிர்வாக பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். என்று உங்களுக்கு காலை பொழுது மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்குங்க. வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சி முன்னேற்றத்தை கொடுக்கும். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு முடியாத காரியங்களை கூட முடிவு கிடைக்க கொடுங்க. முடிஞ்ச அளவு கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படுங்கள். அது போதுங்க. சிம்மம் ராசினியர்கள் இந்த முகப்பொலிவு அழகு கூடும் நாளாக இருக்கக்கூடும். சிலரின் ஆசை வார்த்தை உங்களுக்கு ஏமாந்து விடாமல் இருப்பது நல்லது. சிலர் வேண்டுமென்றே பேசி உங்களிடம் பணம் கறக்க முயற்சிகளை மேற்கொள்வார்கள். நீங்கள் தான் பார்த்து பக்குவமாக இருக்க வேண்டும். எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். உறவினர் நண்பருடன் மனம் விட்டு பேசி மகிழ்வர்கள். அரசால் அனுகூலம் உண்டாகக்கூடும். வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு வரக்கூடும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகள் அதிசயம்படி நடந்து கொள்வார்கள். அமோகமான நாளாக இருக்க கொடுங்க. பொதுநல காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பொருளாதார உயர்வுகள் இன்று உண்டாக கொடுங்க. ஆன்மீக தெய்வீக காரியங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள்.
இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடுங்க. சுறுசுறுப்புகள் கண்டிப்பாக மேலோங்கும். புதிய வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். முடிஞ்ச அளவு எது சரி, எது தவறு என்று யோசித்து செயல்படுவது மிக நல்லது. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. சமூக பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொண்டு வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். எல்லோர் மனதிலும் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல நல்ல பதவிகள் தேடி வரக்கூடிய காலகட்டம் என்றே சொல்ல முடியுங்க. முயற்சி மட்டும் பெண்ணுங்கள். பெண்கள் இன்று யோகமான நல்ல பலனை அடைவீர்கள். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். பெண்களுக்கு இன்று தைரியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். காதலை பொறுத்தவரை காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை நல்லதொரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். குழப்பம் அடைய வேண்டாம். என்று மாணவர்கள் சக நண்பர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. உயர்கல்வி மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்கக்கூடும். பெற்றவர் சொல்லுக்கு மதிப்பு கொடுங்கள், அது போதும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று உங்களுக்கு உடல் உழைப்பு அதிகரிக்க கொடுங்க. தீட்டிய திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சுமூகமான உறவு இன்று ஏற்படக்கூடும். அமோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. எதை நினைத்தும் நீங்க பயப்பட வேண்டாம். தெய்வீக காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாகுங்க. அரசால் அனுகூலம் ஏற்படக்கூடும். மகிழ்ச்சியான செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பூரம். திட்டங்கள் அனைத்தும் பலிக்க கொடுங்க. அதிரடியாக சில திட்டங்களை தீட்டியவர்கள். சாதுமான நல்ல திருப்பு வரக்கூடும். இடம் பொருள் யாவல் பார்த்து செயல்படுவது நல்லது. பொருளாதார உயர்வுகள் உண்டாக கொடுங்க. நடந்து கொண்டிருக்கும் காரியங்களை வெற்றி இருக்கும். அமோகமான செயல்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று நீங்க கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். உத்திரம். என்று உங்களுக்கு மனக்குழப்பங்கள் எதுவும் இருக்காது. தைரியமாக செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்வது மிக சிறப்பு. மனப்பதட்டமோ குழப்பமோ தயவு செய்து வேண்டாம். முடிவில் லாபகமாக எடுப்பீர்கள். பழைய கடனை தீர்ப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். தடைகளை தாண்டி இன்று நீங்க முன்னேறி செல்வீர்கள். உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொடுக்கணுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக வரக்கூடும். என்று நீங்க பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். சவால்களை ஏற்றுக்கொண்டு சிரமம் இல்லாமல் வாழ்க்கை நடத்த முடியுங்க. உங்களுடைய எதிர்ப்பு திறனை பார்த்து மற்றவர்கள் கோபப்படக்கூடும். இருந்தாலும் உடைய முயற்சி வெற்றியை கொடுக்கும். தன்னம்பிக்கை வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடுங்க. கன்னி ராசினியர்கள் இன்று உங்களுக்கு பொருளாதார விருத்தி ஏற்படக்கூடும். கையிலும் ஓரளவு காசு பணம் புழங்கக்கூடுங்க. நம்பிக்கைக்குரியவர்களை கூட வைத்துக் கொள்வீர்கள். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். தெய்வீக சிந்தனை இன்று ஏற்படக்கூடுங்க. என்று சிலரின் ஆசை வார்த்தைகளில் ஏமாந்து விட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். வியாபாரத்தில் ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். பேச்சில் முதிர்ச்சி தெரிய கொடுங்க. வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். யாரையும் விமர்சனம் செய்ய வேண்டாம். நாவடக்கம் என்பது கண்டிப்பாக வேண்டும். என்று வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு நிறைவேறக்கூடுங்க. புதிய வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்ற மிகுந்த பலனை அடைய முடியுங்க. நிர்வாக சீர்கேடுகளை சரி கட்டி விடுவீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். பொருளாதார விரிவாக்கம் ஏற்படக்கூடும். சிரமங்கள் ஓரளவு சரியாக கூடும். சிறப்பாக செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. பணம் கையில் வருவதில் தாமதம் ஏற்படக்கூடும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக் கொடுங்க. பெண்களுக்கு சிரமங்கள் படிப்படியாக விலகி செல்லக்கூடும். மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கிவிடக் கொடுங்க. எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்ற எண்ணங்கள் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று சுறுசுறுப்புகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நல்லவைகளும் ஒரு பக்கம் நடைபெற கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடிவிடும். என்று மாணவ கண்மணிகள் பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில்
காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு, அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று, ஆஞ்சநேய வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு, எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். வேலை தரக்கூடிய இடங்களில் நல்ல பெயர் கிடைக்க கொடுங்க. முடிஞ்ச அளவு இன்று ஓய்வு எடுத்துக் கொள்வது சிறப்பு. வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வீர்கள். அஸ்தம். இன்று நீங்க புது புது யோசனைகள் மனதிற்குள் தோன்றும். நீண்ட நாள் கனவுகள் கண்டிப்பாக நிறைவேறும். வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அதிகாரம் செய்யக்கூடிய சூழல் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. அமோகமான சூழலும் இருக்கின்றது. உங்கள் சொல்லை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அது உங்களுக்கு நிம்மதியாக இருக்க கொடுங்க. உங்கள் பேச்சுக்கு அனைவரும் செவி சாய்க்கக்கூடும். எப்படியோ சாதிக்கக்கூடிய எண்ணத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். சாதனையும் கண்டிப்பாக படைப்பீர்கள். இன்று உங்களுக்கு அலுவலக பணியை துரிதமாக செய்து முடிக்கக்கூடிய சூழல் இருக்கும். இந்த விடுமுறை நாளை நீங்க ஓய்வுக்காகவும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சித்திரை. பேச்சில் முதிர்ச்சி தெரியக்கூடும். காரியங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். தொழில் தொடர்பான பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குங்க. நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். நினைத்தது நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். இன்று நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் சிறப்பாக இருக்க கொடுங்க. சகோதரருடன் கருத்து வேற்றுமை இல்லாமல் இருக்க வேண்டும். கடந்த 2 நாட்களாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ஆம், துலாம் ராசினியர்கள். இன்று நீங்க பெருமையுடன் நடந்து கொள்வீர்கள். கடந்த 2 நாட்களாக இருந்த குழப்பங்களுக்கு முடிவு கிடைக்கும். உங்களுடைய பிடிவாத குணத்தை மட்டும் கொஞ்சம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். பிள்ளைகள் நல்ல நாள் என்று உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். மதிப்பு கூடிவிடும். சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். பயணங்கள் சிறப்பானதாக இருக்க கொடுங்க. வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் தலைமையின் நம்பிக்கையை பெறுவீர்கள். எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்க கொடுங்க. இன்று ரசிகர்களின் பேராதரவை கண்டிப்பாக பெற முடியும். நிலவில் இருந்த பண பாக்கிகள் கண்டிப்பாக வரக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. பணம் கையில் வந்து நிமிடங்களையே செலவாக கூடும். கவனமாக இதிலும் ஈடுபடுவது நல்லது. அதே போல துலாம் ராசினியர்கள் இன்று மேன்மையான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். சிலர் சொல்லுகின்ற விஷயங்களை கூர்ந்து கவனியுங்கள். கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. எந்த ஒரு முயற்சியிலும் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். பண பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். இன்று நீங்க மதிப்புமிக்க செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. நவீன முறைகளை கையாண்டு வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற கொடுங்க. பெண்கள் மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். நியாயமாக நடந்து கொள்வீர்கள். விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று அற்புதங்கள் கண்டிப்பாக கைகூடும். மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று காதலை பொறுத்தவரை சுறுசுறுப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பிடிவாத குணத்தை விட்டுவிடுங்கள். சந்தேக பார்வை முற்றிலும் வேண்டாம். காதலுக்காக எந்த ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். இன்று மாணவர்கள் தடபுடலாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்கள் இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று எடுக்கும் முடிவில் மிக தெளிவாக எடுப்பீர்கள். பயணங்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உங்கள் பிடிவாத போக்கை கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நல்ல நிலைமையில் வாழ்க்கை என்று செல்ல கொடுங்க. எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பணம் வந்த நிமிடங்களிலே செலவாக கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்று எல்லோருடைய பேராதரவையும் கண்டிப்பாக பெறுவீர்கள். மன அழுத்தத்திலிருந்து தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் நீங்க அற்புதமாக வழிநடத்தி செல்வது மிக சிறப்பு. சுவாதி. நல்ல எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். பயணங்களை விரைவாக செய்து முடிப்பீர்கள். சிறப்பாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். தன்னம்பிக்கையுடன் இன்று காரியங்களில் ஈடுபடுவீர்கள். என்று உங்களுக்கு சாதிக்கக்கூடிய வளம் இருக்க கொடுங்க. மேன்மையான சூழல் உண்டாகக்கூடும். இன்று சிறப்பாக செயல்பட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. விசாகம்.
மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். பயணங்கள் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். உங்களுடைய திறமைக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் வரக்கூடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. எந்த ஒரு காரியத்தையும் மிகவும் சிறப்பாக செய்து முடித்து வெற்றி பெற முடியும். இன்று நீங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி இன்று நீங்க முன்னேறி செல்வீர்கள். விருச்சிகம் ராசினியர்கள் இன்று முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். உங்களின் பிடிவாத போக்கை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும். குடும்பத்தில் உங்களுடைய கை ஓங்கி இருக்க கொடுங்க. உங்களை சுற்றி இருப்பவரின் நல்லவர்கள் யார் என்பதை கண்டறிய வேண்டும். நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். வேற்று மதத்தவர்கள் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றி அமைப்பீர்கள். உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படக்கூடும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. புத்தி சாதுரியம் வெளிப்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுக்க முடியும். கௌரவ பதவிகள் தேடி வர கொடுங்க. பெரிய மனிதர்களின் தொடர்பும் தொண்டர்களின் ஆதரவும் சிறப்பாக இருக்கக்கூடும். வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. மறைமுக வருவாய்கள் அதிகரிக்கக்கூடும். என்று நீங்க பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. மதிய நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். சோம்பேறித்தனத்தை மட்டும் விட்டுவிடுங்கள், அது போதுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி கட்டி விடுவீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெரிய அளவில் மாற்றத்தை உணர்வீர்கள். என்று பெண்கள் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்ள கொடுங்க. வாழ்க்கை தரத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்ளக்கூடும். பெண்களுக்கு வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். பெண்களுக்கு என்று மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கி விட கொடுங்க. கல்வியில் சாதிக்க வேண்டும், வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும், பெற்றவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும், எல்லோருக்கும் உதவியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் இன்று வீணான விஷயங்களை மட்டும் தேட வேண்டாம். முறையாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி பெற முடியும். எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறி செல்ல முடியும். தாயாருடன் ஏற்பட்ட வீண் விவாதம் விலகி செல்லக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அனைத்து விஷயங்களிலும் வெற்றி இருக்குங்க. நவீன முறைகளை கையாண்டு வெற்றி வாகை கண்டிப்பாக சூட முடியும். என்று உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்வு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அனுஷம் முறையாக பணியில் ஈடுபடுவீர்கள். காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். வீண் விவாதங்களை மட்டும் தேட வேண்டாம். உழைப்பால் உயர்ந்து காட்ட முடியும். சமூக பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உங்களின் பிடிவாத போக்கை கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். மறைமுக எதிர்ப்புகளை தாண்டி முன்னேறி செல்வீர்கள். என்று நீங்க பழைய பாக்கிகளை வசூல் செய்து கொள்ளும் நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. கேட்டை நிம்மதியான உறக்கம் வரக்கூடும். மிதமான செயல்கள் வெற்றியை கொடுக்கும். காரியங்கள் ஓரளவு கை கொடுக்கும். நன்றாக பணிகளை இன்று நீங்க மேற்கொள்வீர்கள். தாராள பணவரவு கண்டிப்பாக இருக்க கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் இருக்கக்கூடும். பெரிய தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். புதிய தொடர்புகள் மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அமைந்துவிடக் கொடுங்க. மறைமுக வருவாய்கள் அதிகரிக்கக்கூடும். என்று உங்களுக்கு தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போகக்கூடும். சிலர் வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. நிர்வாக திறமை பளிச்சிடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு ராசினியர்கள் இன்று எதையும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கும். குடும்பத்தில் உங்களுடைய கை ஓங்கி இருக்கக்கூடும். உங்களை சுற்றி இருப்பவர்களின் நல்லவர்கள் யார் என்பதை கண்டறிந்து விடுவீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேற கொடுங்க. விருப்பங்கள் ஓரளவு நிறைவேறிவிடக்கூடும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள கொடுங்க. வியாபாரத்தின் தந்திரங்களை இன்று நீங்க கற்றுக்கொள்வீர்கள். வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாக திறமை பறிச்சிடக்கூடும். புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. எதிர்பார்த்த கௌரவ பதவிகள் கூட கிடைக்கக்கூடும். பெரிய மனிதர்களின் தொடர்பு மகிழ்ச்சியை கொடுக்கும். புது புது விஷயங்களில் ஆர்வம் செல்லக்கூடும். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டியவர்கள். செல்வாக்கு மிக்க நாளாக இருக்க கொடுங்க. வெளியூர் பயணங்களை பயனறிந்து மேற்கொள்வது நல்லது. செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். மறைமுக எதிர்ப்புகளை தாண்டி முன்னேறி செல்ல முடியும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். உங்க நல்ல பெயருக்கு எந்த வகையிலும் களங்கம் ஏற்படக்கூடாது. வீண் விவாதங்களை மட்டும் ஈடுபட வேண்டாம். சிலருக்கு கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுக்க முடியும். எதிர்பார்த்த வேலைகள் தங்கு தடையின்றி கிடைக்க கொடுங்க.
என்று ஓரளவு சிரமங்கள் தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். குழப்பங்கள் ஓரளவு தீர்ந்து வெற்றி வாகை சூட முடியும். பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். வியாபாரத்தில் தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை அமைதி விட கொடுங்க. காதலில் சிரமம் இருந்தாலும் சரியாகும். குழப்பங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. காதல விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி இருக்கும். மனக்குழப்பம் அடைய வேண்டாம். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கி விடக்கூடும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகக்கூடும். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு என்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்று பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். விடுமுறை நாளை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பலரும் வியக்கும் வகையில் நடந்து கொள்வீர்கள். பழைய கடனை எப்படியாவது அடைத்து வருவீர்கள். தாயாருடன் ஏற்பட்ட மன வருத்தம் கண்டிப்பாக நீங்கும். எதிர்ப்புகளை எல்லாம் தாண்டி கண்டிப்பாக முன்னேறி செல்ல முடியும். பிடிவாத போக்கை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்களால் கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கான சூழல் இருக்குங்க. சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்குங்க. என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். பயணங்கள் கண்டிப்பாக சிறப்படைய கொடுங்க. போராட்டம் எதிரிகள் தவிடுபடியாக கூடும். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். நல்ல மதிப்பை உருவாக்கிக் கொள்வீர்கள். சான்றோர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை கொடுக்கும். நல்ல நிலையில் வாழ்க்கை என்று செல்ல கொடுங்க. பிடிவாத குணத்தை மட்டும் மாற்றிக்கொள்ள வேண்டும். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. என்று உங்களுக்கு சந்தோஷமான தருணங்கள் ஏற்படக்கூடும். உத்திராடம் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். மறைமுக எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். நல்லவரின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கி இருக்க கொடுங்க. புதிய பொறுப்புகளை இன்று நீங்க ஏற்றுக்கொள்வீர்கள். நிர்வாக திறமையை அதிகப்படுத்துவீர்கள். வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். நல்ல திட்டங்கள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. என்று உங்களுக்கு சந்தோஷமான தருணங்கள் ஏற்படக்கூடும். புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் ஓரளவு கைகூடும். என்று உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு விலகி முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயரக்கூடுங்க. பொன்னான நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனக்கசப்புகள் நீங்கி விடக்கூடும். கொடுத்த கடனை எப்படியாவது வசூல் செய்து விடுவீர்கள். எதிர்பார்த்த வேலைகள் தங்கு தடையின்றி நடைபெறக்கூடும். புதியவர்கள் தொழிலுக்காக இணையக்கூடுங்க. நண்பர்கள் தொழிலுக்காக இணையக்கூடும். வியாபாரத்தில் புதிய தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். உத்தியோகத்தில் இன்று மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பணிகளை விரைவாக முடித்து நல்ல பெயர் எடுப்பீர்கள். உற்சாகமான நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. புதிய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். சிலருக்கு வீடு மனை வண்டி வாகனம் மூலம் யோகம் ஏற்படக்கூடும். கனவுகளும் கண்டிப்பாக நனவாக கூடுங்க. உத்தியோகம் செய்பவர்களுக்கு உயர்வுகள் உண்டாகக்கூடும். குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். வீண் விவாதங்களை மட்டும் தவிட வேண்டாம். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. கணவன் மனைவி ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ள கொடுங்க. அனைவரும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். என்று உங்களுடைய பெயர் புகழ் யாவும் உயரக்கூடிய காலகட்டம் என்றே சொல்ல முடியுங்க. என்று போக்குவரத்தின் நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நெடுநாளை ஆசைகள் நிறைவேறக்கூடும். என்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. குடும்பத்தில் உங்களுடைய கை ஓங்கி இருக்கக்கூடும். பெண்கள் வேக வேகமாக பணிகளை செய்து முடிப்பீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் என்று விருப்பமான விஷயங்களை நாட்டம் செல்ல கொடுங்க. காதலை பொறுத்தவரை சுறுசுறுப்பு மேலோங்கும். விட்டுக் கொடுக்க வேண்டும். அமைதியுடன் செயல்பட வேண்டும். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பெரிய அளவில் மாற்றங்களை உருவாக்கிக் கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். லட்சியங்கள் கண்டிப்பாக கைகூடுங்க. மாணவர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைந்துவிடக்கூடும். நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் இன்று கவனமாக பணிகளை மேற்கொண்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. உங்கள் செயல்பாடுகள் மீது உங்களுக்கு நம்பிக்கை வேண்டும். வாழ்க்கையை நீங்க அற்புதமாக வழிநடத்த முடியும்.
திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. மன தடுமாற்றம், குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். முடிவுகளை நீங்க தெளிவாக எடுக்க வேண்டும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். சிறப்பாக செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். என்று நீங்க நல்லவர்களை பகைத்துக் கொள்ள வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். அற்புதமாக செயல்படுங்கள். கண்டிப்பாக வெற்றி வாகை சூட முடியுங்க. திருவோணம். திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முடிவுகளில் கண்டிப்பாக தெளிவு பிறக்குங்க. முடியாத காரியங்களை கூட முடித்து காட்டுவீர்கள். செல்வ சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். என்று உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இந்த நாள் உங்களுக்கு மாலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்குங்க. அவிட்டம். இன்று அற்புதங்கள் நிகழக்கூடுங்க. அதிர்ஷ்டமும் தேடி பெறக்கூடும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். வெளியூர் பயணங்கள் தித்திக்க வைக்கும். வேக வேகமாக பணிகளை முடித்து காட்டுவீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். இன்று அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுப்பீர்கள். செம்ம சொப்பனமாக காணப்படுவீர்கள். இன்று முடியாத காரியத்தை கூட கண்டிப்பாக முடித்துக் கொடுக்க முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். அற்புதமாக செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள். இன்று நீங்க அபார திறமை கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். உடைய பிடிவாத போக்கை மட்டும் கொஞ்சம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். எதிர்ப்புகளையும் தாண்டி கண்டிப்பாக முன்னேறி செல்ல முடியும். கடந்த 2 நாட்களாக இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். பேச்சில் முதிர்ச்சி தெரிய கொடுங்க. சவால்களை கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள். அரசால் ஆதாயம் ஏற்படக்கூடும். அதிகார பதவியில் இருப்பவரின் நட்பு கிடைக்க கொடுங்க. வியாபாரத்தில் தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். இரட்டிப்பு லாபத்தை கண்டிப்பாக பெறுவீர்கள். உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கம் ஆவீர்கள். நினைத்ததை முடிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கப்பெற்று குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்து மகிழக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. வேலை பொழுவு கண்டிப்பாக இருந்தாலும் மாறிவிடக்கூடும். பெண்கள் உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். அற்புதமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். பிள்ளைகள் வழியில் சிறு சிறு மன சஞ்சலங்கள் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்து நல்ல விஷயங்கள் வரக்கூடுங்க. பணம் வந்த நிமிடத்திலேயே செலவாக கூடிய சூழல் வெளிப்படக்கூடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் கிடைக்கக்கூடும். குடும்ப ஒருவரிடம் நிதானத்தை நடக்க வேண்டும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் இன்றி ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும். கடன் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க கொடுங்க. பய வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி வெற்றியை கொடுக்கும். பெண்கள் நேரடியான விஷயங்களை தலையிடுவீர்கள். குடும்பத்தில் உள்ள சிக்கல்களை தீர்க்க பார்ப்பீர்கள். கணவரிடம் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். பெண்கள் இன்று முகப்பொலிவு அழகு கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், பயப்பட வேண்டாம். முடிவுகளை தெளிவாக எடுத்தால் வெற்றி இருக்கும். என்று மாணவர்களுக்கு சுய கௌரவமும் மேலோங்கி விடக்கூடும். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். மாணவர்கள் எதிர்பாராத திருப்பங்களை உருவாக்கிக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியும் திணிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுக்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொள்வீர்கள். மனம் மகிழும் செய்திகள் வரக்கூடுங்க. விரும்பிய இடங்கள்ல இடமாற்றங்கள் ஏற்படக்கூடும். அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். தலைமை பண்புக்கு நெருக்கமாவீர்கள். சுமூகமான முயற்சி ஏற்படக்கூடும். பேச்சில் முதிர்ச்சி தெரியக்கூடுங்க. சதயம். செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. கடந்த 2 நாட்களாக இருந்த குழப்பம் சரியாகும். டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். மனசாட்சிப்படி செயல்படுவது நல்லது. அடுத்தோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். நெருங்கியவரை அனுசரித்து செல்ல வேண்டும். வீண் விவாதங்களை மட்டும் தவிட வேண்டாம். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். கடன்கள் அனைத்தும் ஏற்பட்டது கண்டிப்பாக குறையும். பொதுவான விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். செம்மையாக செயல்படுவீர்கள். என்று உங்களுக்கு நட்பு ரீதியில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. போராட்டாத்தி. இனிமையாக பேசி பழகுவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தள்ளிப்போன காரியம் கண்டிப்பாக சுமூகமாக முடியும். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கடன் பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள். என்று சகோதரருடன் ஏற்பட்ட கருத்து வேற்றுமை கண்டிப்பாக மாறும். முறையாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். என்று மனசாட்சிப்படி செயல்படும் நாளாக இருக்கக்கூடும். வீடு மாற்றம் இடமாற்றம் மகிழ்ச்சி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு சுக சௌக்கிய கொண்டாட்டங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள். இன்று பொருளாதாரத்தில் உள்ள பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீர்கள்.
கடந்த 2 நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்கும். சிலரின் ஆசை வார்த்தைகளை ஏமாந்து விட வேண்டாம். நெருக்கடியான சூழல் இருந்தது கண்டிப்பாக மாறும். எதையும் சாதிக்கக்கூடிய வல்லம் இருக்கக்கூடும். காணாமல் தேடிய பொருள் கண்டிப்பாக வரக்கூடும். முக்கிய முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். பிள்ளைகளால் உங்களுக்கு மதிப்பு கூடிவிடும். சிலர் கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். முக்கிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பயணங்கள் சிறப்பாக இருக்க கொடுங்க. தெளிவான சிந்தனை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். கடந்த 2 நாட்களாக இருந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கொடுத்த கடனை எப்படியாவது வசூல் செய்து விடுவீர்கள். அலைந்து திரிந்து இன்று பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். மீனம் ராசினியர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. தங்கு தடையின்றி பணிகள் நடைபெறக்கூடும். புதியவர்கள் நண்பர்கள் ஆவார்கள். நட்பு வட்டமும் விரிவடைய கூடும். வியாபாரத்தில் தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. பணிகளை விரைவாக முடித்து காட்டுவீர்கள். உற்சாகமாக நாளாக அமைத்துக் கொள்வீர்கள். புதிய பொருள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. சிலருக்கு வீடு மனை வண்டி வாகனம் மூலம் லாபம் ஏற்படக்கூடும். கனவுகள் நனவாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உயர்வுக்கு வழி உண்டாகக்கூடும். குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். வீண் விவாதங்களை மட்டும் தள்ள வேண்டாம். அனைவரும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வீர்கள். நட்பு வட்டத்தை இன்று விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். உங்களின் பெயர் புகழ் யாவும் உயரக்கூடிய காலகட்டம் என்றே சொல்ல முடியுங்க. மேலும் ராசினியர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். பயணங்கள் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். சக நண்பர்களை அனுசரித்து செல்வது நல்லது. எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறி செல்வீர்கள். தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் பார்த்துக் கொள்ளுங்கள். பழைய கடனை எப்படியாவது அடைத்துவிட வேண்டும் என்று எண்ணங்களை மேம்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் வாழ்க்கையில அடுத்த கட்டம் சிறப்பாக இருக்கும். முடிவுகள் ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடும். யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பெண்கள் முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். சந்தோஷமான தருணங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காதல் கண்டிப்பாக கை கொடுங்க. காதல் கண்டிப்பாக கைகூடி திருமணத்தில் போய் முடியும். விட்டு கொடுத்து சென்றால் எதிலும் வெற்றி இருக்கும். இன்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கி விடக் கொடுங்க. கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. மாணவர்கள் அடுத்தவருக்கு கருத்துக்கள் எதுவும் சொல்ல வேண்டாம். உங்களுடைய வேலைகளை மட்டும் கண்டிப்பாக செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. இன்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்லவரின் நட்பு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கடந்த 2 நாட்களாக இருந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குங்க. டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். குழப்பம் இல்லாமல் எதையும் அணுகுங்கள். வெற்றி ஏற்படக்கூடும். உத்திரட்டாத்தி. பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். மனசாட்சிப்படி செயல்படும் நாளாக இருக்கக்கூடும். குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடிய சூழல் இருக்கின்றது. தள்ளி போன காரியம் மீண்டும் சூடு பிடிக்க கொடுக்கும். டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாத விஷயங்களை தள்ளிட வேண்டாம். கடன்கள் அனைத்தும் குறைந்துவிடக் கூடும். பயப்பட வேண்டாம். சகோதரருடன் ஒற்றுமை பேணுவது நல்லது. தேவையில்லாத குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள். ரேவதி. இன்று தீர்வான நல்ல விஷயங்கள் நடக்க கொடுங்க. உங்க நல்ல மனசை கூட மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. யோகோபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெற்றுக் கொள்வீர்கள். என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்து செய்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். மாலை பொழுது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடுங்க. இந்த நாளை நீங்க மன மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது உங்க கையில் உள்ளது. சில விஷயங்களை பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். குழப்பம் அடைய வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று உங்களுக்கு புதுமை படைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.